உங்களோட தான் இருக்கிறார் பிரியமானவர்களே. வேத வசனத்தில் நாம் இன்றைக்கு வாசித்தது போல ஆலயத்திற்கு நாம் எதற்காக வருகிறோம்? அவருடைய பிரசன்னத்தை உணரும்படிக்கு. அல்லேலூயா. ஆண்டோடைய பிரசன்னம் தான் நம்மளை வழி நடத்தும். ஆண்டோடைய பிரசன்னம் தான் நமக்கு சமாதானம். ஆண்டோடைய பிரசன்னம் தான் நமக்கு விடுதலை. அல்லேலூயா. இந்த காலை பொழுதில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தெய்வ சமூகத்தில் இந்த 97ஆம் சங்கீதம் வாசித்தது போல அல்லேலூயா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் மலைகள் குன்றுகள்லாம் எப்படி உருகி போகுமா? மெழுகு போல. ஆமே, நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலையிலிருந்து நீங்க வந்திருக்கலாம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போ நீங்க வாயை திறக்கிறீங்களோ, எப்போ முழு இதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறீங்களோ, அப்பதான் வாழ்க்கையில விடுதலை, முன்னேற்றம், தடைகள் மாறும். எல்லா பாரம்பரிய கட்டில் உடைக்கப்படும். உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுத வாய்க்காமலே போகும். வேதம் சொல்கிற அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது சத்துரு வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஓ thank you Lord. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உங்க சத்தம் வரணும். ஆமென். எஸ் லார்ட். மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர். இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர். என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க நம்மையேத்தம். உம்முடைய அன்பிற்கு இணையில்லப்பா. இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை உம்முடைய அன்பு. இது போன்ற அன்பு இந்த உலகத்தில் இல்லப்பா. இனியும் வரப்போகிறது இல்லை. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். இயேசுவே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், ஆமென். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நல்ல வாயில திறந்து அந்நிய பாஷையில அபிஷேகம் ஒண்ணு பெற்றிருந்தீங்கன்னா, அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றிருந்தீங்க, சும்மா இருக்கவே முடியாது. அபிஷேக நுகங்களை முறியடிக்கும். விடுதலை நாயகர், வெற்றி தருகிறவர், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவர், எங்களை தூக்கி விடுகிறவர், மடங்கடிக்கப்பட்டவர்களை விடுகிறவர்களை தூக்கி விடுகிற தேவன் அல்லவா? எங்களை மீண்டும் கட்டுகிற தேவன் அல்லவா? நாங்கள் எங்கே விழுந்தோமோ, எங்கே பாதிக்கப்பட்டோமோ, பலவீனப்பட்டோமோ, கர்த்தர் உம்முடைய பரிசுத்த கரத்தை நீட்டி, உம்முடைய காயப்படுற ஆண்டவர் கரத்தை நீட்டி எங்களை தூக்கி விடுகிற தெய்வமே. அல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாமமே. சொல்லுங்க சொல்லுங்க. உயரணும் உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இயேசப்பா பாடுவேன் பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும்.
உயரணும் இயேசுவே, மேன்மை அடையணும், ஆடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. Thank you Holy Spirit. எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கடி, போராட்டங்கள் வந்தாலும் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அப்படின்னு சொன்னால் என்ன? எனக்கு ஜெயம் கொடுப்பார், சுகம் தருவார், விடுதலை தருவார், மீண்டும் என்னை தூக்கி எடுப்பார், காண்டாமிருத்தின் ஒத்த பலனை தருவார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர். ஆமென், ஆமென். இந்த 6வது மாதத்தை ஆரம்பித்து அநேக இந்த கடைசி வாரத்தில் இல்ல, பலவீனம், மரணம், பலவிதமான நெருக்கடி. ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்து ஆராதிக்கும்படி இன்னும் ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்முடைய வார்த்தைக்காக வந்து நிற்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. கிருபை பிரசன்னம் காணப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே, மலைகள், குன்றுகள் எல்லாம் எப்படி உருகி போகும் என்று நாங்கள் வாசித்தது போல உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையில கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நம்முடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகள் வெறும் சரீர பிரகாரம் மாத்திரமல்ல, ஆன்மீகத்தில் ஆவிக்குரிய காரியங்களை தேவனோட கூட ஒரு தொடர்பு வைக்கிறது தான் ஜெப நேரம். அல்லேலூயா. இன்றைக்கு ஜெபத்தை குறித்ததான ஒரு சில விளக்கங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுதுமே ஆமென், மீன் பிடித்து ஃப்ரை பண்ணி கையில் கொடுக்கறத விட மீனை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டா அது ரொம்ப நல்லாவே இருக்கும். மீன் எப்படிலாம் சாப்பிடணுன்ற நேரத்துலலாம் இப்போ என்ன பண்ணலாம்? ஏகாமரம் பிரதர், ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்களாகவே ஜெபம் பண்ணி எப்படி தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியும், விடுதலை பெற முடியும், சுகத்தை பெற முடியும், சமாதானத்தை பெற முடியும் என்பதை வேதத்தில் அடிப்படையான சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. தானியேல் எழுதின புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1038வது பக்கம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தென் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா, ஆமென். 3 வேளையும், அனுதினமும், அல்லேலூயா, எப்போதும் ஜெபிக்கிற பழக்கம் பாருங்க. இந்த 3 வேளை என்ன குறிக்கிறதுனா, சரீர பிரகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 3 வேளை ஒரு சாப்பாடு நேரம்னு ஒன்று இருக்குது. காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, இரவு உணவு அப்படின்று பிரித்து 3 பாகமாக பிரித்து 24 மணி நேரத்தில் நமக்கு இந்த நம்முடைய சரீரம் எனர்ஜிக்காக, வளர்ச்சிக்காக, ஸ்ட்ரென்த்துக்காக, பலனுக்காக இதை சாப்பிடுகிறோம். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் சீஷலை பார்த்து சொன்னார், 1 மணி நேரமாவது விழுத்திருக்க கூடாதா? அல்லேலூயா. ஜெபத்தினுடைய மேன்மை நமக்கு நல்லா தெரியும். ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சியும் செய்யாமல் இருப்பதே ஒரு பாவம். ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஜெபம் என்பது தேவனையே சார்ந்து கொள்ளுகிறவர்கள் தான் ஜெபம் பண்ணுவாங்க. தேவனை சார்ந்து இல்லாம சுயத்தை, அறிவை, பலத்தை அல்லது கம்பெனி ஓனரை, மேனேஜரை, ஜிஎம் அல்லது உங்களுக்கு மேல இருக்கிற சம்பளம் கொடுக்கிறவங்கள நம்புறவங்க ஜெபம் தேவையே இல்லை.
அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், பின்பு எல்லாம் கொடுங்க. உங்க கம்பெனியில உங்களுக்கு நல்ல சம்பளம், நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா முதல்ல கர்த்தரை தேடணும். உங்க பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி வரணும், முன்னேற்றம் வரணும்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் உங்க காரியத்தை அவரிடத்துல வைக்கணும். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைச்சார். என்ன காலம்? பஞ்ச காலத்துல விதைக்கிறவங்க, விவசாயிங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காலத்தை நேரம் வச்சிருக்கிறாங்க. அந்த பருவ மழை பெய்யும் போது ரெடி ஆகிடுவாங்க. நிலத்தை உழுது உடனே விதைச்சு அறுக்கிறதுக்கு சில மாதங்கள் ஆகும். எல்லாம் பக்குவப்படுத்தி அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். மழையே இல்லாவிட்டாலும் நீ விதைச்சா ஆண்டவர் அறுவடை தருவார். அது எப்போது தெரியுமா? கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளும் போது. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைச்சு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பஞ்ச காலம் என்று சொல்லும் போது நல்லா கவனிக்கணும். நம்ம கடந்த காலத்தில் 2019, 20, 21 நம்ம என்ன சந்திச்சோம்? கொரோனா, கொடுமையான ஒரு வைரஸ், பயங்கரமா உலகமே ஒரு அசைவு உண்டாயிடுச்சு. நம்ம ஊருக்கு மாத்திரம் இல்லை, சென்னைக்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, முழு உலகத்தையும் ஆட்டி படைத்தது. அந்த காலத்தில், அந்த நேரங்களில் நம்ம பார்க்கும்போது கர்த்தரை சார்ந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க, அதிகமாக ஜபத்தை ஏறெடுத்தார்கள். தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜூம் பிரேயர் அப்போதான் உருவானது. ஜபங்கள் கூடி ஜபிக்க முடியல, எப்படி ஆகிலும் கர்த்தரை தேடணும். தாவீது சொல்றாருல, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அபயமிட்டேன் என்று சொல்லுகிறார். உங்க கஷ்டத்துல, நெருக்கடியில, போராட்டத்துல மனுஷங்கிட்ட போய் முறையிடாதீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுடைய தேவனிடத்துல நீங்கள் முறையிடும் போது உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. உங்க முகங்களை பிரகாசிக்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில நடந்த பலமுறை தானியேலை குறித்து நம்ம தானியேலுடைய பகுதியை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பகுதியில் சில காரியங்களை சொல்லி நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். நன்றாக கவனிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், என்ன கையெழுத்து, என்ன பத்திரத்தில் என்ன கையெழுத்து போட்டாங்க? அதுக்கு முந்தின சில வசனங்களை பார்த்தீங்க சொன்னா, ஆமென், அல்லேலூயா, 6ஆம் வசனம் பாருங்க. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்பட்டாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளையை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். போதும். இந்த இடத்துல வாசிக்கும் போது 7ஆம் வசனத்தை கவனிங்க. எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவனை எங்க தூக்கி போடுவாங்க? பயங்கரமான ஒரு கட்டளை. அல்லேலூயா. இப்போ தமிழகத்தில் அல்லது ஒரு சட்டம் போடுறாங்க, யாரும் 30 நாளைக்கு சர்ச்சுக்கே போகக்கூடாது. எத்தனை பேர் பைபிள் சொல்றத மதிச்சு கீழ்ப்படுவீங்க, வைராக்கியமா நிற்பீங்க, அல்லது கவர்மெண்ட் போடுற சட்டத்தை எத்தனை பேர் நிற்பாங்க தெரியாது. அல்லேலூயா. சட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆனால் சில சுயத்திற்காக, தனிப்பட்ட மனிதனுடைய காரியத்திற்காக நம்ம இணங்கி போகணும்னு அவசியமே இல்லை. அல்லேலூயா. இந்தியாவில் நமக்கு ஒரு சுதந்திரம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனை ஆராதிக்கலாம். அல்லேலூயா. இண்டிபெண்டா ஆண்டவர் நமக்கு நல்ல அந்த சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்திய தேசம் என்று எஸ்தர் புத்தகத்தில் வந்திருக்கிறது. ஆகினால அந்த நாளிலே ஒரு கட்டளை பிறந்தது. என்னன்னா, எவனாகிலும் 30 நாள் வரையிலும்
பாருங்க, ஜெபிக்கிறவனுக்கு எவ்வளோலாம் பிரச்சனை வருது. என்ன பாஸ்டர் இப்போ தானே சொன்னீங்க ஜெபம் பண்ணா கத்தர்லாம் எல்லாம் ஜெயம் தருவா, சுகம் தருவா. தருவார் தான். தர்றதுக்கு முன்னாடி சில யுத்தம் பண்ணணும். நீங்க உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை துரத்துவதற்கு கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் அதற்குரிய கிருபையும் பலனையும் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். சோம்பேறியா இருந்து தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக டிவியை பார்த்துட்டு மொபைலை பார்த்துட்டு நேரம் காலம் இல்லாமல், ஆமே ஹல்லேலூயா, ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒழுங்கு இல்லை. ஆண்டவர் அப்புறம் வந்து ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, என் பிள்ளையை காப்பாற்றுங்க, ஆண்டவரே என் குடும்பம் இப்படி, ஆண்டவரே ஏன் இப்படி நடந்தது, உன்னை அறியேன் என்று சொல்லுவார் ஆண்டவர். அதன் காலத்தில் எல்லாம் ஒழுங்கரமாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், வனாந்திரத்தில் கூட ஆமேன் 5000 புருஷர்கள், ஆமேன் 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் அந்த மலை பிரதேசத்தில் அந்த இடத்துல நான் போயிட்டு வந்தேன். இன்னைக்கும் இருக்குது, ரொம்ப அழகா இருக்கு அந்த இடம்லாம். ஆமேன். அந்த புல்வெளி மலைப்பகுதி, இந்த ஸ்டோன் எல்லாம் இருக்கும் பாருங்க. 50 பேரை உட்கார வைக்க சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. புருஷர் மாத்திரமே 5000னா மனைவிமார்கள் பிள்ளைகள் அப்படிலாம் பார்த்தா, பிப்ளிக்கெல்லாம் பார்த்தா 20,000 பேருக்கு மேல சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை நாடி வருகிறவர்களை கர்த்தர் ஜீவனை கொடுப்பார், சுகத்தை தருவார், விடுதலை தருவார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனை நோக்கி பார்த்தா ஆமேன் மரணம், தோல்வி இதெல்லாம் வரும். ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் 121ஆம் சங்கீதம் சொல்லுங்க. 2000 வருஷம் முன்னாடி இதெல்லாம் பைபிள் இருக்கு. யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். உங்க பிரச்சனை எதுவா இருக்கட்டும், யாரை நோக்கி பார்க்கணும்? பிரச்சனை கூட நீங்க என்ன பண்ணணும் சொல்ல மாட்டீங்களே. வைராக்கியமா இருக்குன்னு ஜெபம் இல்லை, நான் ஒழுங்கா ஜெபத்துக்கு வரேன், நல்ல ஆராதிக்கிறேன், நல்ல காணிக்க கொடுக்குறேன், எனக்கு ஏன் பிரச்சனை? உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருன்னு அர்த்தம். நீங்க பெரிய மதில தாண்ட போறீங்கன்னு அர்த்தம். ஒரு பெரிய பிரச்சனை இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு போக போறாருன்னு அர்த்தம். அப்போ பிரச்சனை, உபத்திரம், போராட்டம், நெருக்கடி பார்த்து தானியேல் ஜெபத்தை நிறுத்திட்டாரா? அல்லேலூயா. இந்த வசனத்துல பார்க்கும்போது முன் செய்து வந்தபடியே என்ன சொல்லுங்க எல்லாரும், அந்த வார்த்தையை வாசிங்க. முன் 10ஆம் வசனத்துல எத்தனாவது வரி சொல்லுங்க பார்க்கலாம். மிடில் இருக்கா? ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு. நிறைய பேருக்கு 40 வயசுல முட்டி போட முடியல. 80 90 வயசு உள்ள ஒரு தேவ மனிதர் அண்ணா நகர்ல தான் இருந்தார். அண்ணா ஐநாவரத்தில் இருந்தார். அவர் பேர் தான் பிரேயர் நெட்வொர்க்குடைய டைரக்டர். கரெக்டா அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவுடைய பிரேயர் நெட்வொர்க் டைரக்டர். 90 வயதுல டாக்டர் பேட்ரிக் ஜோஷுவா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவார். பெரிய பெரிய மாநாடு ஜெபத்திற்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் இருப்பாங்க, நல்ல பிரசித்தி பெற்ற ஊழியர்கள். ஆனால் இவர் வயது முதிர்ந்தவர். ஆனால் இந்த ஜெபத்தில் பொறுப்பில் இருக்கிறவர். யாரோ ஜெபத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க, இவர் முழங்கால் படிட்டு ஜெபம் ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. வேத வசனத்தில் வாழ்வின் நோக்கத்தை அறிந்திருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் ஆமென், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கத்த தருகிறார், அறிவை தருகிறார். அல்லேலூயா. அதுல விவேகம். இந்த பிரேயர் ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்கு எது ஆயுதம் தெரியுமா? ஆவிக்குரிய காரியத்துல ஜெபம் என்ற ஆயுதத்தை எடுக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அதுல சந்தேகமே இல்லை. ஜெபம் என்பது நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் ஜெபிக்கிறதல்ல. இன்னைக்கு ஜெபம் சொன்னா நம்முடைய துணிமணி, சாப்பாடு, வீடு, பைக்கு, கல்யாணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கணும்னா ஜெபம் பண்ண தான் கிடைக்கும். இதுக்கு தான் ஜெபம் பண்ணன்றது இல்லை. ஜெபம் பண்ண தான் கிடைக்கும், ஆனால் இதுக்கு மாத்திரம் தான் ஜெபம் கிடையாது. ஜெபம் என்பது தேவனோடு இருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனே மனைவியோ பிள்ளைகளையோ சொந்த பாந்தம் குட் மார்னிங் சொல்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இருந்தால் பிரைஸ் லார்ட் சொல்கிறோம். சொல்கிறீங்களா உங்கள் வீட்டில்? அல்லேலூயா. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம். குட்டி பரலோகமாக இருக்க வேண்டிய வீடெல்லாம் குட்டி நரகமாக தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணுறது கிடையாது, தோத்திரம் பண்ணுறது கிடையாது, வாழ்த்துறது கிடையாது. பிரைஸ் லார்ட்னு சொன்னால் தோத்திரன்னா
உங்களை என்னையும் ஜீவனோடு சந்திக்க வச்சாரு, அவருக்கு மகிமை. அல்லேலூயா. எங்க பண்ணாலும் எது செஞ்சாலும் தேவ நாம மகிமைக்காக செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாக எத்தனையோ சதி திட்டங்கள் தீட்டினாலும் கடைசியில அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாரு. கடைசியில இவரை தூக்கி எங்க போட்டாங்க? சிங்க கபில தூக்கி போடுகிறார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளின் வாயை கட்டி போட்டார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களுடைய எல்லா சதி திட்டங்களை கர்த்தர் அதமாக்கி போடுவார். எப்போது தெரியுமா? நீங்க தேவனோடு இருக்கிற தொடர்பு ஒழுங்கா சரியா இருந்தா கர்த்தர், ஆமென், யாத்ராகம் 14:14 படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அடிமையா இருந்தவனை கர்த்தர் அதிகாரியா மாற்றினார். அல்லேலூயா. ஆமென். தானியேலை கர்த்தர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. ஆமென். 1 தெசலோனிக்கர் 5:17 படி இடவிடாமல் ஜெபிக்கும் போது நமக்கு ஜெயம் நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயம், ஜெயம் நிச்சயம். அல்லேலூயா. எப்ப தெரியுமா? 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதரா இருந்தார். தானியேல வேலை வெட்டி இல்லாமலாம் கிடையாது. அவர் பயங்கரமான பொறுப்புல இருந்தவர். ஒரு பெரிய ஆபீசர், ஒரு அலுவல்ல பொறுப்புள்ளவர். ஒரு மிகப்பெரிய அலுவல் பொறுப்புல இருக்கிற 3 வேளைங்க எப்படிங்க ஜெபிக்க முடியும்? ஜெபிக்க முடிஞ்சதே. நம்ம சாக்கு போக்கு சொல்றோமே. அல்லேலூயா. மோர் பிரேயர் மோர் பவர். அல்லேலூயா. நோ பிரேயர் நோ பவர். ஆமா, தேவனுடைய வல்லமையை நீங்க பார்க்கவே முடியாது. தேவனுடைய ஜெப நேரம் என்பது, ஆமென், சோதனைகள், வேதனைகள், பிசாசனுடைய கிரியைகளை எல்லாம் ஜெயிப்பதற்கு தாண்டுவதற்கு தான் தேவனுடைய சமூகத்தில் பலனை பெற்றுக்கொள்கிற, வல்லமை பெற்றுக்கொள்கிற நேரம் தான் ஜெப நேரம். நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் போயிட்டு அப்படியே தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. தோத்திரம் 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 ரபா லபா ஷகா ரபா. நீங்கள் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா அதிகமாக ஜெபிக்க வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஒரு தேவனுடைய மகிமை நீங்கள் பார்க்க முடியும். எதுக்கு ஜெபிக்கணும்னு ஜெப குறிப்பு கொடுப்பாரு. அல்லது நம்முடைய இடத்துல காணப்படுகிற குறைகள் குற்றங்கள்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். இதெல்லாம் அறிக்கை செஞ்சிரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஜெபமே இல்லாத வாழ்க்கையில உணர்வு இல்லாதவர்களாய் மாறுகிறார்கள். பாவம் செய்தாலும் அவங்களுக்கு அது ஒரு தப்பா தெரியாது. நான் கரெக்டாக தான் போயிட்டு போவாங்க. கடைசியில் அகால பாதாளத்தில் விழுந்து, ஆண்டவரே ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீங்க? ஆண்டவர் மேலே பழி போடக்கூடாது. அதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். சில நேரங்களில் பாருங்க, நாம் தேவனை விட்டு தூரம் போக போக நமக்கு பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாத போல தான் தெரியும். எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வரும். இந்த கேன்சர் வியாதி பற்றி சொல்கிறாங்க. அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, கேன்சர் வியாதி ஒரு அறிகுறியும் இருக்காதான். முத்தி போன பிறகு தான் அது வெளியே காட்டுமா. என்ன பிரயோஜனம்? முத்தி போன பிறகு என்னத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, அவங்களை சந்தோஷமாக வைங்க தான் டாக்டர் சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். நல்லா கவனிக்கணும். வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிற பாதையில் எத்தனை உபத்திரம், போராட்டம், கஷ்டம், நெருக்கடி வந்தாலும் தேவனோடு இருக்கிற அந்த உறவை, ஆமென், ஒரு நாளும் துண்டிக்கவாதபடி, ஒரு நாளும் அந்த இடைவெளி இல்லாதபடிக்கு இடைவிடாமல் தெய்வ சமூகத்தில் ஒரு தொடர்பு வைக்கணும். எப்போதும் கணவனை வந்து கேட்கணும், மனைவியை பார்த்து கேட்கணும், ஜெபம் பண்ணியா, பைபிள் வாசித்தியா, இன்னைக்கு என்ன வாசித்த, இன்னைக்கு என்ன ஆண்டவர் பேசினார் கேட்குறீங்களா, இன்னைக்கு என்ன குழம்பு வேணா கேட்கணும். என்னத்த குழம்பு? சாம்பார், ரசம், இதை வச்சு ஒரு நாளைக்கு பைபிள் வாசித்தீங்களா, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசினாரு, என்ன பாட்டு பாடினீங்க, என்ன ஆராதிங்க, என்ன, அதெல்லாம் டிஸ்கஸே கிடையாது. இந்த சரீரத்துக்கு உண்டான காரியம்தான் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஆவிக்குரிய காரியங்களை இன்னைக்கு போனீங்களே, போன வாரம் என்ன மெசேஜ், யார் வந்தா அப்படின்னா அப்படியே திருத்துன்னு முழிப்பாங்க. சுகபோக பிரியலா இருக்காதீங்க. இன்றைக்கு சுகபோக பிரியலா இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். அவர் நடந்து போன இடங்கள்லாம் அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்தது. காரணம் என்ன தெரியுமா? ப்ரேயர் லைஃப். இயேசுநாதருக்கே ஜெபம் தேவைன்னா நம்மெல்லாம் ஏமாத்துறங்க. ஏன் அதை வந்து செய்து காட்டினார்? ஜெபம் இல்லாமல் அவர் செஞ்சிருக்கலாம் எல்லாத்தையுமே. நீங்கள நானும் எதை கடைப்பிடிக்கணுமோ, எதை செய்யணுமோ
என்ன பண்றாரு? அவர் செஞ்சு காட்டினார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பிறரை மன்னிக்கணுமா, கால்களை கழுவணுமா? சீசருடைய கால்களை கழுவினார் இயேசுநாதர், தாழ்மை காட்டினார். அல்லேலூயா. கன்னத்தில் அறைந்தவங்களுக்கு இன்னொரு கன்னத்தை காட்டினார். அவருடைய தாழ்மை, பொறுமை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடினமானவைகளாம் லகுவாய் மாறும். என்ன வியாதியா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், நமக்கு பிரச்சனை இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. உங்களுக்கு 4 பிரச்சனை, எனக்கு 8 பிரச்சனை. சும்மாலாம் கிடையாது. ஊழியத்தில் ஆமென், பலருக்கு நாங்கள் போய் ஜெபிக்கும் போது சத்துரு எங்க மேல என்ன பண்றான்? எரிச்சல் அடைகிறான், எங்களுக்கு விரோதமாக எழும்புவான். பல நேரங்களில் நாங்கள் பல எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் எல்லாமே ஜெபத்தில் தான் கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். தெய்வ சமூகத்தில் நிற்கும் போது கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் இல்பொருளாய் மாற்றுவார். சத்துருக்களை உன் காலடியில் கொண்டு வருவார். ஆனால் நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். தானியேலுக்கு விரோதமாக எழும்பின ராஜாக்கள், மந்திரிகள் எல்லாம் வெட்கப்பட்டு போனார்கள். எப்போது தெரியுமா? அந்த சட்டத்தையும் மீறி ஆமென், என் தேவனை நான் பிரியப்படுத்தினேன். ஜெபம் என்பது தேவனை பிரியப்படுத்துகிற நேரம். அல்லேலூயா. ஜெபம் என்பது தேவ சமூகத்தில் உரையாடல், உறவு, ஐக்கியம், ரிலேஷன்ஷிப். அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் தருவார். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறினது. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உன் வேண்டுதலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில், தானியேலுடைய வாழ்க்கையில அடிமையா இருந்தவனை கர்த்தர் அரசனாய் மாற்றினார். காரணம், அவன் எப்போதும் ஜெபிக்கிறவனாய் ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருந்தது. 2வது, பரிசுத்த குலைச்சலை உண்டாக்காதபடிக்கு தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ தன்னை அர்ப்பணித்தார். ஆமென். 3வது பார்த்தீங்கன்னா, தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தான். எத்தனை பேர் தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் இருக்கிறீங்க? கர்த்தர் பார்க்கிறாரு. ஆண்டவர் துக்கப்படுத்திட்டு, ஆண்டவர் ஏன் இதை செய்யல அதை செய்யலன்னு சில நேரங்கள் என்ன பண்றோம்? நம்மளே வருந்திக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போது அங்கே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதனால தேவனுக்கு தெரியப்படுதுங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த நேரத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தெய்வீக சந்தோஷம், சமாதானம் வரட்டும். ஆண்டவர் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்கிறவர்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். பல லட்சங்கள் தேவை. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க மூலமாக சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். பொருத்தனை செய்யுங்கள். இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்கள் மூலமாக, எங்களுடைய சபையின் மூலமாக சங்கீதத்திலிருந்து மாத்திரம் 1000 ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறோம். எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு அந்த சங்கீத ஸ்தோத்திர பலி 150 சங்கீதத்திலிருந்து 1000 ஸ்தோத்திர பலிகள் இதுவரைக்கும் யாரும் அதை அப்படி செய்யல. ஸ்தோத்திர பலி புத்தகங்கள் ஏராளமாக வந்திருக்கிறது. ஆனால் வெறும் சங்கீதத்திலிருந்தே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை விடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய்